இங்க 1996ல இருந்து எல்லாம் வீடு கட்டி 30 வருஷமா எந்த அடிப்படை தேவையும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவுல இந்த 3 வீட்டுல மட்டுமே 10 குழந்தைங்க இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் சளி காய்ச்சல்னு நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். நிறைய டைம் எல்லாத்தையும் நானே கூட எல்லாத்தையும் போய் கையெழுத்து வாங்கி பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய் கொடுத்தோம். எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. ஒவ்வொரு தடவையும் வரி வசூல் பண்றது, என்ன கட்டணும், எதுக்கு எடுத்தாலும் காசுங்க. பஞ்சாயத்து ஆபீஸ்ல எதுக்கு எடுத்தாலும் காசு. ஒரு விஷயம் நடக்கணும்னா நாங்க காசு கொடுத்துதான் அந்த வேலையை வாங்குறதா இருக்கு. என்ன பிரயோஜனங்க? எங்களுக்கு அடிப்படை தேவையே இல்லைங்கும் போது நாங்க ஓட்டு போட்டோம். 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ஓட்டு கேட்க மட்டும் வராங்க. அடிப்படை தேவைன்னு அதுக்கப்புறம் ஒருத்தருமே வரது இல்லைங்க. ஒருத்தருமே வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனையே கேட்கறது இல்ல. அப்புறம் எதுக்கு நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எங்களோட காசை நாங்க கொடுத்து எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே பெனிஃபிட்டுமே இல்லைங்க. டிச்சு தண்ணி ஸ்மெல்லு, குழந்தைங்க ஒரு 10 குழந்தைங்க சந்தோஷமா ஒரு கொஞ்ச நேரம் விளையாட உள்ளான்னா கூட இங்க இடம் இல்லைங்க. ஒரு வாசல் நல்லா இருந்தாதானே அந்த குழந்தைங்களை விளையாட விட முடியும். எங்களுக்கு டிச்சு கட்டி கொடுத்தா நாங்க அதை கிளீனா மெயின்டைன் பண்ணி நாங்க எப்படி வச்சுக்கணுமோ வச்சுக்குவோம். 1996ல இருந்து 30 வருஷமா ஒரு அடிப்படை இதுவும் கூட இல்லாம நாங்க எப்படிங்க இருக்கிறது? எந்த ஒரு ரோட்ல குழந்தைங்கள 2 பேத்தையும் நான் கூப்பிட்டு போயிட்டு எத்தனை தடவை கீழே விழுந்துருக்குறேங்க. எல்லாம் கல்லு மண்ணு. எதுக்கு குழி தோன்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியலங்க. எப்ப பார்த்தாலும் குழி தோன்றாங்க. ஒரு செஞ்சதற்கு நாங்க வரி கட்டுறோம். வரி கட்டி எங்க காசு நாங்க கொடுக்கணும். ஆனா எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது. அப்படித்தானே? ஈவா வந்து தண்ணி கட் பண்ணுங்கன்னு ஸ்பீக்கர் போட்டு சொல்றாங்க. அதெல்லாம் கட்லினா இல்ல. நாங்க எல்லாருமே இருக்குங்க. எங்க வரணும்னு சொல்லுங்க. கலெக்டர் ஆபீஸ் போட்டுங்களா பேசாம கூடத்தோட? பஞ்சாயத்து ஆபீஸ்ல மூவ் பண்ணிருக்கோம். எல்லாரும் கையெழுத்து போட்டு எல்லாம் பண்றோம். எங்களுக்கு ஆனா எந்த ஒரு இதுவுமே அண்ணா நகர்னா வர்றது இல்லையா இல்ல என்ன